வணக்கம் அன்பர்களே, நான் ஜோதிடர் வீரா. இந்த நாள் உங்களுக்கு அன்பு பாசம் நிறைந்த மகிழ்வான மனதோடும் நிறங்கள் மாறாத நல்ல நினைவுகளோடும் நவ கிரகங்களின் நல் ஆசையோடும் உங்களது குல தெய்வத்தின் அருளாசியோடும் ஒளிமயமான நல்ல காலம் உங்களுக்கு அமைய வேண்டுமென மனமாற வாழ்த்துகிறேன். இன்று குரோதி வருடம் வைகாசி மாதம் 18வது நல்ல நாள். ஆங்கிலத்திற்கு மே மாதம் 31ஆம் தேதி 2024வது வருடம். இன்றோடு மே மாதம் நிறைவடைகிறது. நாளை முதல் ஜூன் மாதம் ஆரம்பமாகிறது. இன்று மே மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை என்றாலே அன்றைய தினத்தை வழிநடத்தக்கூடிய கிரகம் சுக்கிரன் கிரகம். சுக்கிரன் கிரகத்தின் அனைத்து சக்திகளும் கதிர்வீச்சுகளும் மகாலட்சுமி தாயாரிடமிருந்து நமக்கு கிடைக்கிறது. இன்றைய தினம் மகாலட்சுமி தாயாரை நாம் அனைவரும் வணங்கி வழிபாடு செய்து இனிமையாக கடந்து செல்வோம். இன்றைய தினத்துடைய நட்சத்திரம் கும்ப ராசியில் இருக்கக்கூடிய சதய நட்சத்திரம் காலை 6:13 வரை நடைமுறையில் இருக்கும். அதற்கு அடுத்து குருவுடைய பூராட்டாதி நட்சத்திரம் நடைமுறைக்கு வரும். அதாவது இன்று காலை 6:13 வரை ராகுவுடைய சதயம் நட்சத்திரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய சந்திரன் அதற்கு பிறகு குருவுடைய பூரட்டாதி நட்சத்திரத்திற்கு நட்சத்திர மாற்றமடைந்து பலன்கள் கொடுக்கிறார். இன்றைய தினத்துடைய திதி பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய 8ஆம் திதியான அஷ்டமி திதி இன்று காலை 8:52 வரை நடைமுறையில் இருக்கும். அதற்கு அடுத்து நவமி திதி நடைமுறைக்கு வரும். அன்பர்களே, இன்றைய தினத்துடைய நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10 மணி வரையும், மாலை 4:30 முதல் 5:30 வரையும். ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரையும், யமகண்டம் 3 மணி முதல் 4:30 வரையும், குளிகை காலை 7:30 முதல் 9 மணி வரை நடைமுறையில் இருக்கும். இன்றைய தினத்துடைய சந்திராஷ்டம ராசி என்பது கடக ராசியாக இருக்கிறது. சந்திரனின் வீடான காலச்சக்கர ரீதியாக பார்க்கும் பொழுது 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராசி கடக ராசி. கடக ராசியில் இருக்கக்கூடிய சனியின் நட்சத்திரமான பூசம் நட்சத்திரம் சந்திராஷ்டம நட்சத்திரமாக அமைகிறது. அன்பர்களே, இன்றைய தினம் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் கும்பராசி. காலச்சக்கர ரீதியாக பார்க்கும் பொழுது 11ஆம் ராசியாக இருக்கக்கூடிய லாபஸ்தானமாக அமைந்திருக்கக்கூடிய சனியின் வீடான காற்று ராசியான கும்பம் ராசி. கும்ப ராசியில் குருவுடைய நட்சத்திரமான புரட்டாதி நட்சத்திரத்தில் இன்று காலை 6:13 பிறகு பயணம் செய்து அனைவருக்கும் பலன்கள் கொடுக்க இருக்கிறார். அதாவது அனைத்து மக்களையும் இயக்க இருக்கிறார். இந்த இயக்கம் என்பது 12 ராசிக்கார அன்பர்களுக்கும் நம் அனைவருக்கும் எந்த வகையான நற்பலன்கள் கொடுக்கப் போகிறது என்பதை வாருங்கள் அன்பர்களே விரிவாக பார்ப்போம். அன்பர்களே, தினசரி ராசி பலன் என்பது சந்திரனின் நகர்வை வைத்து சந்திரன் சொல்லக்கூடிய குறிப்பிட்ட ராசி குறிப்பிட்ட நட்சத்திரத்தை வைத்தும் மற்ற கிரகங்கள் கோச்சார ரீதியாக செல்லும் பொழுது குறிப்பிட்ட ராசியில் குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் செல்லும் பொழுது கிடைக்கக்கூடிய பொதுவான பலன்கள். இந்த பொதுவான பலன்களை நீங்கள் பொதுவாகவே எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்றைய தினம் புதன் கிரகம் ராசி மாற்றம் அடைகிறது. ஆமாம் அன்பர்களே, மேச ராசியில் கிருத்திகையின் முதல் பாதத்தில் பயணம் செய்து கொண்டிருந்த புதன் இன்றைய தினம் கிருத்திகை நட்சத்திரத்தின் 2ஆம் பாதத்திற்கு ரிஷப ராசிக்கு ராசி பயிற்சி ஆகிறார். நட்சத்திர பயிற்சி ஆகவில்லை. புதனின் இந்த ராசி பயிற்சி என்பது மிதுனம் ராசி அன்பர்களுக்கும் கன்னி ராசி அன்பர்களுக்கும் மாறுபாடான பலன்களை கொடுக்க வல்லது என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். மேசம் ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் செவ்வாயும் சந்திரனும் தரக்கூடிய நற்பலன்கள். கும்பராசியில் செல்லக்கூடிய சந்திரன் லாபஸ்தானம் என சொல்லக்கூடிய 11ஆம் இடத்தில் செல்லக்கூடிய சந்திரன் இதுவரை உங்களது மன அமைதியை குறைத்து கொண்டிருந்த மறைமுகமான எதிர்ப்புகள் எல்லாம் விலகுவதற்கான நல்ல பலன் கொடுக்க இருக்கிறார். உங்கள் மனதில் மகிழ்ச்சியை உருவாக்கி தரக்கூடிய அளவிற்கு அந்த பலன்கள் சிறப்பாக இருக்கும். லாபஸ்தானத்தின் நற்பலன் இன்றைய தினம் நீங்கள் கவனத்தோடு செயல்பட போகிற காரணத்தால் நீங்கள் செய்து வரக்கூடிய பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். அந்த முயற்சியில் வெற்றியும் அடைவீர்கள். நட்பு வீடாகிய மீனம் ராசியில் உங்கள் வீட்டிலிருந்து 12ஆம் இடமாகிய மீனம் ராசியில் செவ்வாய் செல்லக்கூடிய பயணம். உங்கள் வீட்டின் அதிபதியின் பயணம் என்பது எதிர்பாராத அனுகூலங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அளவிற்கு அவருடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும். அதன் பயனாக எதையுமே நீங்கள் சமாளிக்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டாக்கி தருவார். ரிஷபம் ராசியில் பிறந்த அன்பர்களே,
சுக்கிரனும் சந்திரனும் இன்றைய தினம் உங்களுக்கு தரக்கூடிய பலன்கள். 10ஆம் இடம் ஆகிய தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் சென்று நீங்கள் தொழில் தொடர்பாக இன்றைய தினம் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு வெற்றியை சிறப்பாக கொண்டு வந்து தருகிறார். அதே போல் வேலை பணியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு, உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நீங்கள் செய்து வரக்கூடிய பணியில் பதவி உயர்வு அடையக்கூடிய அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வந்து தர இருக்கிறார். உங்களுடைய ஆட்சி வீடாகிய பூமி ராசியான ரிஷபத்தில் தன் வீட்டின் அதிபதி சுக்கிரன் செல்லக்கூடிய பயணம், தொழில் ரீதியாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் அனுகூலமான பலன்களாக வந்து சேரப்போகிறது. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வழியில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உதவியால் இதுவரை உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் அனைத்தும் குறையப் போகிறது. அகம் சார்ந்து மனது சார்ந்து பார்க்கின்ற போது இன்றைய தினம் என்பது மன அமைதியை கொடுக்கக்கூடியது, ஆயுளை சிறப்பாக்கி தரக்கூடியது, உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி தரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் உங்களை கடந்து செல்கிறது. மிதுனம் ராசியில் பிறந்த அன்பர்களே, உங்கள் வீட்டின் அதிபதி புதன் மேசம் ராசியில் தனக்கு சமமான பலன் கொடுக்கக்கூடிய மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு, தனது நட்பு வீடான ரிஷப ராசிக்கு ராசி பயிற்சி ஆகிறார். அதாவது லாபஸ்தானத்திலிருந்து விரயஸ்தானத்திற்கு தன் ராசி பயிற்சியின் மூலம் உங்களுக்கு பலன்களை கொடுப்பார். சந்திரனும் புதனும் இன்றைய தினம் உங்களுக்கு தரக்கூடிய பலன்கள். சந்திரன் கும்ப ராசியில் பாக்கியஸ்தானம் என சொல்லக்கூடிய 9ஆம் இடத்தில் செல்லக்கூடிய பயணம் உங்களது குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய நாளாக அமைத்து தருவார். உங்கள் தந்தையின் வழியில் நன்மைகளையும் சேர்த்தே கொண்டு வந்து தர இருக்கிறார். அன்பர்களே, உங்களுடைய அன்பான குணத்தாலும் மற்ற அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடிய நல்ல பண்பாலும் உங்களது சொந்தங்களும் உறவுகளும் நட்புகளும் உங்களை தேடி வந்து உறவை வளர்த்து கொள்ளக்கூடிய நாளாக பூமி ராசியான நட்பு வீட்டில் ரிஷப ராசியில் செல்லக்கூடிய புதன் சிறப்பாக அமைத்து தருவார். கடகம் ராசியில் பிறந்த அன்பர்களே, அஷ்டம ராசி என சொல்லக்கூடிய கும்ப ராசியில் உங்கள் வீட்டின் அதிபதி செல்லக்கூடிய பயணம் என்பது உங்களுக்கு ஒரு சில படிப்பினைகளை கொடுக்கக்கூடிய அளவிற்கு அவரது செயல்பாடுகள் இருக்கும். ஆமாம் அன்பர்களே, ஒரு மனிதன் தனக்கு கிடைக்கக்கூடிய அனுபவத்தை கொண்டு அவரது மனம் என்பது பக்குவம் அடைகிறது. அனுபவம் என்பது சந்தோஷத்தால் கிடைப்பதல்ல, வருத்தங்களாலும் வலி வேதனைகளாலும் பிரச்சனைகளாலும் நாம் அனுபவிக்கக்கூடிய, அதனால் கிடைக்கக்கூடிய சிறப்பான அமைப்பாக இருக்கும். சந்திரனின் இன்றைய தினத்தின் பயணம் எதிர்பாராத வகையில், எதிர்மாறான வகையில் நன்மைகளையோ அல்லது தீமைகளையோ கொடுப்பதற்கு அதற்கு அதிகாரம் உண்டு. நமது மனதை ஆளக்கூடிய சந்திரன் ஒன்றுமே இல்லாத விஷயத்திற்கூட தேவையில்லாத வாக்குவாதங்களை கொண்டு வந்து தருவதற்கு வாய்ப்பு உண்டு. அது மாதிரியான நேரங்களில் நாம் நம்முடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்ல வேண்டும் என்பதே இன்றைய தினத்தின் கருத்து. சிம்மம் ராசியில் பிறந்த அன்பர்களே, சந்திரனும் சூரியனும் இன்றைய தினம் உங்களுக்கு தரக்கூடிய நண்பன்கள். ஆன்மகாரகனும் மனதுகாரகனும் இணைந்தே உங்களை இயக்குகிறார்கள். இன்றைய தினம் தொழில் ஸ்தானம் என சொல்லக்கூடிய பூமி ராசியான ரிஷப ராசியில் செல்லக்கூடிய சூரியன் உங்களது தொழில் மற்றும் வியாபார விஷயங்களில் நீங்கள் எதிலுமே சுயமாக செயல்படக்கூடாது என சொல்கிறார். காரணம், உங்கள் மனைவி ஒரு மந்திரி என்பது மூத்தோர்களின் வாக்கு. அதன் காரணமாக உங்களது மனைவியின் கருத்துக்களை இணைத்து கொண்டு நீங்கள் செயல்படும் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய வீண் செலவுகளையும் தேவையில்லாத இழப்புகளையும் தவிர்த்து தொழிலை சிறப்பாக நடத்த முடியும் என்பதே அவர் சொல்கிறார். கலஸ்திரஸ்தானம் என சொல்லக்கூடிய கும்ப ராசியில் செல்லக்கூடிய சந்திரன் ஆரோக்கிய ரீதியாக இதுவரை இருந்து வந்த பாதிப்புகள் அனைத்தையும் குறைவதற்கான அனைத்து வகையான நடவடிக்கைகளையும் எடுக்கப் போகிறார். இதன் காரணமாக உங்களது உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு மனது ரீதியான ஆரோக்கியமான அனுகூலங்களையும் பெற இருக்கிறீர்கள். கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் சந்திரனும் புதனும் இணைந்து உங்களை இயக்கி இருக்கிறார்கள். அவர்கள் உங்களுக்கு தரக்கூடிய நற்பலன்கள். இன்றைய தினம் புதன் 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்திற்கு ராசி பயிற்சி ஆகிறார். தனக்கு சமமான பலன் கொடுத்த மேச ராசியிலிருந்து தனது நட்பு வீடான ரிஷப ராசிக்கு ராசி மாற்றமடைந்து உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்க இருக்கிறார். 9ஆம் இடம் என்பது சுபஸ்தானமாக அமையும். இந்த ஸ்தானத்தில் செல்லக்கூடிய வீட்டின் அதிபதி நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உதவிகள் உங்களுக்கு எந்த நேரத்தில் கிடைக்க வேண்டுமோ
அந்த நேரத்தில் சரியாக கொண்டு வந்து தருவார். உங்களது தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகக்கூடிய அளவிற்கு அதனுடைய நற்பலன்கள் இருக்கும். சத்ருஸ்தானம் என சொல்லக்கூடிய கும்ப ராசியில் பயணம் செய்யக்கூடிய சந்திரன் வேலை பணி ரீதியாக உங்களை இயக்க இருக்கிறார். எந்த வகையான வேலை பணி ரீதியாக உங்களை இயக்குவார்? மருத்துவத்துறை சார்ந்து இயங்கி வரக்கூடிய அன்பர்களையும் உணவுத்துறை சார்ந்து இயங்கக்கூடிய அன்பர்களையும் சிறந்த முறையில் இயக்கி உங்களுக்கு நற்பலன்கள் தரக்கூடிய நல்ல நாளாக அமைத்து தருவார். 6ஆம் இடம் என்பது ஆரோக்கிய குறைபாட்டை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அதனால் நீங்கள் ஆரோக்கியத்தோடு வாழ்வதற்கு உணவு விஷயத்தில் ஒரு சில நன்மையான கட்டுப்பாடுகளை கடைபிடித்து இன்றைய தினம் கடந்து செல்ல வேண்டும் என்பதே சந்திரனின் கட்டளை. துலாம் ராசியில் பிறந்த அன்பர்களே, சுக்கிரனும் சந்திரனும் இன்றைய தினம் உங்களை இயக்கி பலன்களை கொடுக்க இருக்கிறார்கள். பூர்வ புண்ணிய ஸ்தானம் என சொல்லக்கூடிய 5ஆம் இடமாகிய கும்ப ராசியின் பலன்களை சந்திரன் இனிமையாக வழங்க இருக்கிறார். இன்றைய தினம் அன்பு, பாசம், காதல் போன்ற மென்மையான உணர்வுகளை சிறப்பாக்கி தந்து துலாம் ராசியில் பிறந்து வளர்ந்த இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் இன்றைய தினத்தை காதலர் தினமாக அமைத்து தருவார். வேலை பணி ரீதியான செயல்பாடு. வெளியூரில் பல்வேறு நிறுவனங்களில் வேலை செய்து வரக்கூடிய அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களே, உங்களது சொந்த ஊர்களுக்கு இடமாற்றம் கிடைத்து உங்களது குடும்பத்துடன் இணைந்து வாழ்வதற்கான வழிவகைகளையும் கொண்டு வந்து தருவார். பூமி ராசியான ரிஷப ராசியில் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரன் தொழில் வியாபார ரீதியாக தரக்கூடிய பலன்கள். பெரிய அளவு முதலீடுகளை ஈடுபடுத்தி உங்களது தொழிலை நீங்கள் சிறப்பான முறையில் அபிவிருத்தி செய்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தருவார். தொழில் சிறப்பாக நடைபெறும். உங்களது நீண்ட நாள் கனவுகள் எல்லாம் வரக்கூடிய நாட்களில் நிறைவேறக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும். விருச்சிகம் ராசியில் பிறந்த அன்பர்களே, வித்யாஸ்தானம் என சொல்லக்கூடிய வீடுதான் கும்பம் ராசி. சிறுவர் சிறுமியர்களுக்கு ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய சிறுவர் சிறுமியர்களுக்கு அவர்கள் படிக்கக்கூடிய கல்வியில் சிறப்பை கொடுக்கக்கூடிய வீடு வித்யாஸ்தானம். கும்பராசியில் காற்று ராசியில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் தொழில் ரீதியாக உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த அலைச்சல்கள் அனைத்தையுமே குறையச் செய்து எதிலுமே சுறுசுறுப்பாக செயல்படுவதற்கான நற்பலன்களை கொடுக்க இருக்கிறார். உங்களது வீட்டின் அதிபதிக்கு நட்பு வீடான மீனம் ராசி உங்களுக்கு சுபஸ்தானமாக அமைகிறது. சுபஸ்தானத்தில் செவ்வாய் செய்யக்கூடிய பயணம் என்பது இதுவரை உங்களை தொடர்ந்து வந்த மறைமுகமான எதிர்ப்புகளும் போட்டி பொறாமைகளும் குறைவதற்கான அமைப்பை ஏற்படுத்தி தரும். இதன் நற்பலனாக உங்கள் மனதில் அமைதி ஏற்பட்டு தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் செயல்படக்கூடிய அமைப்பாகவும் இன்றைய தினம் உங்களை சிறப்பாக கடந்து செல்லும். தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களே, கும்பம் ராசி என்பது தைரியஸ்தானம், ரிஷப ராசி என்பது பூமி வீடு. இந்த இரு வீட்டிலும் சந்திரனும் குருவும் இணைந்து உங்களை இயக்க இருக்கிறார்கள். ஒரு மனிதன் இந்த வாழ்நாளில் அவனது ஆயுள் சிறப்பாக இருப்பதற்கும் ஆரோக்கியம் மேம்படுவதற்கும் மன அமைதியும் சந்தோஷமும் கிடைப்பதற்கும் தைரியம் என்பது மிகவும் தேவையான ஒன்று. அந்த தைரியத்தை தரக்கூடிய வீடு தான் கும்பராசி. அதில் செல்லக்கூடிய சந்திரன் உங்களுக்கு தைரியத்தின் வகையில் அனைத்து வகையான நற்பலன்களையும் உங்களுக்கு இன்றைய தினம் தர இருக்கிறார். வேலை பணி ரீதியான இன்றைய நற்பலன் மொபைல் மற்றும் சாஃப்ட்வேர் துறை சார்ந்து இயங்கி வரக்கூடிய அன்பர்களுக்கு சிறப்பான லாபங்களை கொடுக்கக்கூடிய லாபகரமான நாளாக அமைத்து தருவார். 6ஆம் இடமாகிய ரிஷபத்தில் உங்கள் வீட்டின் அதிபதி குரு செல்லக்கூடிய பயணம் இன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் கவனத்தோடு செயல்படுவதற்கு அவரது உதவிகள் சிறப்பாக இருக்கும். உங்களது வாழ்க்கையின் அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நோக்கி நீங்கள் பயணிக்கக்கூடிய நல்ல அமைப்பாகவும் இருக்கும். மகரம் ராசியில் பிறந்த அன்பர்களே, சந்திரனும் சனியும் இன்றைய தினம் உங்களுக்கு நற்பலன்கள் கொடுக்க இருக்கிறார்கள். 2ஆம் இடம் என சொல்லக்கூடிய குடும்ப ராசியில் செய்யக்கூடிய பயணம் என்பது சிறப்பான நற்பலன்கள் கொடுக்கக்கூடிய பயணமாக அமைகிறது. அதனால் இன்றைய தினம் என்பது நல்ல நாளாக உங்களுக்கு இருக்கும். இன்றைய தினம் என்பது எந்த துறை சார்ந்து இயங்கக்கூடிய அன்பர்களுக்கு பண வரவு சிறப்பாக இருக்கும் என பார்த்தோம் என்றால்
கமிஷன் மற்றும் ஏஜென்சி கான்ட்ராக்ட் துறை இது சார்ந்து இயங்கக்கூடிய அன்பர்களுக்கு லாபகரமான பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஆட்சி வீட்டில் பயணம் செய்யக்கூடிய சனி பகவான் தொழிலதிபர்களுக்கு தொழில் வகையில் பெரிய முதலீடுகள் கொண்ட செயல்பாடுகளை நல்ல பணவரவை கொடுக்கக்கூடிய லாபகரமான நாளாகவும் அமைத்து தர இருக்கிறார். அன்பர்களே, உங்களது நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளின் ஆதரவு உங்களுக்கு சாதகமாக இன்றைய தினம் இருக்கின்ற காரணத்தால் நற்பலன்களும் வந்து சேரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் உங்களை கடந்து செல்லும். கும்பம் ராசியில் பிறந்த அன்பர்களே, சனியும் சந்திரனும் உங்களுக்கு இன்றைய தினம் தரக்கூடிய நற்பலன்கள். உங்கள் வீட்டில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் ஜென்ம ராசியான உங்கள் வீட்டிலேயே இருக்கக்கூடிய குருவுடைய பூரட்டாதி நட்சத்திரத்தில் செல்லக்கூடிய சந்திரன் உங்களது ஆயுளை சிறப்பாக்கி தர இருக்கிறார். ஆரோக்கியத்தை மேம்படுத்தி தர இருக்கிறார். மனநிலையும் சிறப்பாக்கி தரக்கூடிய நல்ல நாளாகவும் அமைத்து தருவார். வரவுகள் என்ற வகையில் பார்க்கும் பொழுது நல் வரவுகள் என பார்க்கும் பொழுது பண வரவுகள் தாராளமாக இருக்கப் போகிறது. உங்களது நீண்ட நாள் ஆசையான சொத்துக்கள் வாங்க வேண்டும் எண்ணங்களும் நிறைவேறப் போகிறது. தொழில் ரீதியாக சனி பகவான் ஆட்சி வீட்டில் செல்லக்கூடிய பயணம் கொடுக்கல் வாங்கல் தொழில் செய்து வரக்கூடிய அன்பர்களுக்கு உங்களது தொழிலில் இதுவரை இருந்து வந்த தேக்கமான நிலைகள் அனைத்தும் படிப்படியாக குறையப் போகிறது. அதைத் தொடர்ந்து அனுகூலமான பலன்களும் நற்பலன்களும் உங்களை வந்து சேரும். மீனம் ராசியில் பிறந்த அன்பர்களே, இரகசிய ஸ்தானம் என சொல்லக்கூடிய வீட்டில் சந்திரன் பயணம் செய்கிறார். பூமி ராசி என சொல்லக்கூடிய ரிஷப ராசியில் குரு பகவான் பயணம் செய்கிறார். இந்த இரு கிரகங்களும் இணைந்து இன்றைய தினம் உங்களை இயக்குகிறார்கள். சந்திரன் சொல்லக்கூடிய செய்தி 12ஆம் இடம் நடைமுறையில் இருக்கின்ற இன்றைய தினம் உங்களை சந்திக்கக்கூடிய ஒரு சில மனிதர்களால் உங்களுக்கு பொருளாதார நஷ்டங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லுகிறார். இதை நீங்கள் மனதில் நிறுத்தி கொண்டு உங்களை சந்திக்கக்கூடிய மனிதர்களிடம் கவனம் அதிகம் கொண்டு கடந்து செல்ல வேண்டும். இன்றைய தினத்தை 3ஆம் இடத்தில் செல்லக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு தரக்கூடிய அறிவுரை என்னவென்றால், உங்களது ஆடம்பர செலவுகளை குறைத்து கொண்டு உங்களுக்கு அவசியமான தேவைகள் ஏற்படும் பொழுது அந்த காலங்களை சிறப்பாக கடந்து செல்வதற்கு சேமிப்பை தொடங்க வேண்டும் என்பதையே உங்கள் வீட்டின் அதிபதி குரு பகவான் உங்களுக்கு தரக்கூடிய அறிவுரை. அன்பான வாசக நேயர்களே, மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.